75 வருஷமா இந்த அம்மாவை கடைபிடிச்சி இந்த அம்மாவை எடுத்தாந்து ஒரு தெய்வமா என்கிட்ட நீ உக்காந்துட்டீங்கன்னா கோயில் கட்டி உன்னை கடையோட கடையா போட்டு உன்னை கும்பிட்றமான்னு கும்பிட்டேன். நான் நடக்காத கோயிலு கிடையாது, போகாத கோயிலு கிடையாது, எல்லாமே போயிட்டு எனக்கு நல்ல ஒரு திருமணம், எனக்குன்னு ஒரு மனைவி, எனக்குன்னு ஒரு 5 பாகியம். நான் கேட்டதெல்லாம் அம்மா கொடுத்துட்டாங்க. எனக்கு 3 மகளா பிறந்தா 2 பையன் பிறத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம பொண்ணா கொடுத்துட்டேன்னு இங்கேருந்து காலை ஏத்துல திருவள்ளுக்காடுக்கு நடந்தே போனேன். பழறிஞ்ச மழையில ஒரு பழறிஞ்ச பில்டிங்கில் அம்மான்னு படுத்தேன். அம்மா ரூபத்தோடு வந்தா. ஏன்டா மகனை கவலைப்படுற, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா, 2 குழந்தை கொடுக்குறீங்களா, என்னோட பிள்ளை 2 கொடுக்குறேன்னா அம்மா 2 ஆண் பிள்ளை கொடுத்தாங்க. அந்த 2 பிள்ளைக்காக நான் ஐயப்பனுக்கு மருதமா இருந்தேன். மணிகண்டன் பேர் வச்சேன், ஆனந்த் வேலுன்னு ஒரு பையன் பேர் வச்சேன். எல்லாம் மலை ஏறி பம்பா விளக்கு எல்லாம் போயிட்டு வந்து அந்த குழந்தைங்கள கரை ஏற்றினேன். அம்மா என்கிட்ட இருந்து ஒரு ஓலைக்கொட்டாடு இருக்கிற இந்த ஓலைக்கொட்டா நான் கட்டி ஒரு கோபுரமாக உட்கார வைக்கணும்மா, எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கொடுமா, அந்த சொந்த வீட்டில் உனக்கு ஒரு கோயில் கட்டி உன்னை நான் கும்புறேன்னா. அப்பா நான் உனக்கு சொந்த வீடு நான் கொடுத்துட்டா என்னை மறக்காது என்னை கோயில் கட்டி நிற்க முடியாதுன்னு கேட்டாங்க. அம்மா உனக்கு கொடுத்த மிச்சம்தாம்மா எனக்கு ஏறினேன். அம்மா கொடுத்தாங்க. உடனே அந்த இடத்த எடுத்து ஒரு ஓலைக்கொட்டாவாக கட்டினேன். அம்மா ஒரு சின்ன சரியாக வச்சேன். அதை வச்சு ஒரு 4 மக்களுக்கு ஒரு பூஜை பண்ணேன். 4 பேருக்கு தெய்வத்தை வர வச்சேன். அதுலேருந்து அம்மா அப்படியே உக்காந்து போதுமாடா உனக்கு எனக்கு கொடுத்துட்டாடா, உனக்கும் நான் இடம் கொடுக்குறேன்னு ஒரு வீடு எனக்கு தனியாக கொடுத்தாங்க. இந்த இடத்துல நான் ஒரு புத்தாக கிளம்ப போகிறேன். இந்த புத்தில் ஒரு நாகமாக நான் உட்கார போகிறேன். குழந்தைங்களாம் பயப்படா வேண்டாம், உனக்கு தனிப்பட்ட மாதிரி அந்த வீடை தர அதை குடும்பம் பண்ணி எனக்குன்னு இந்த இடத்த விடு. 4 மக்களுக்கு என்ன ஆகணும் ஏதாகணும் அந்த மக்களுக்காக ஒரு சாம்பிள் எடுத்துக்கொடு, 2 மஞ்சள் எடுத்துக்கொடு, 2 வேப்பிலையால் அடி அந்த குழந்தைங்களை காப்பாற்றி கொடுக்குறேன். அவங்களோட குறையில என்ன வந்து உத்தர பாக்கியத்தில் மாங்கல்ய பிச்சை இல்லை, வாழ்க்கையில் வேதனை வந்தாக்கா என்னை நம்பி என்ன ஒரு செய்யறோ அதில் நான் மாற்றி அந்த குழந்தைங்களை வாழ வைக்கிறேன். அந்த பாக்கியமும் நான் கொடுக்குறேன். அம்மா நிறைந்து இங்கே உட்காரு.